அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கர்நாடக மாநிலத்தில் பானுங்கிற நகரத்தில் வல்லாளன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான், தக்கன்னு. அவன் ரொம்ப நோயோடு இருந்தான். அதனால் அவனையும் அந்த அரசியையும் காட்டு பக்கமாக போங்க, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு போயிருங்கன்னு விரட்டி விட்டார் ராஜா. அப்படி போனால் விஸ்வாமித்திரருடைய ஆசையினால் நோயெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வந்தாங்க. அப்படி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, பட்டம் சுட்டிட்டார். பட்டம் சுட்டினாக்கா அவர் அந்த ஒரு கணபதியை வச்சே கும்பிட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா தக்கன். இதுக்கு முந்தைய நான் கதையில் சொல்லியிருக்கேன். அந்த தக்கன் கணபதியை வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்குமோ அந்த கணபதி என்ன செஞ்சார், வல்லாள கணபதி. அந்த கணபதி என்ன செஞ்சார், பக்கத்து நாட்டு அரசனுடைய மகள் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அரசன்ட்டு போய் நல்ல அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு, உன் பொண்ணை தக்கனுக்கு கொடுன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அரசனுக்கு கேள்வி சரின்னு சொல்லி சந்தோஷத்தோட மறுநாள் அமைச்சர்களோடு வந்து நான் தக்கனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு வராரு. அரசனும் சரின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி அந்த கல்யாணம் சிறப்பாக நடக்குது. நடந்தால் நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதே மாதிரி 7 தலைமுறைகள் நல்லா இருந்தாங்க. 8வது தலைமுறையாக வீமன்னு ஒரு மகன் பிறந்தான், ஒரு அரசன் வந்தான். அவன் வந்து உள்ளூரில் இருக்க கோயிலெலாம் கும்பிட்டு இந்த வல்லாள கணபதி காட்டுக்குள்ளே இருந்த கணபதியை கும்பிடவே இல்லை. அவன் எங்கள் உள்ளூரில் இருக்கிறதெல்லாம் கும்பிட்டு நல்லாட்சி செய்து வந்தான். ஆனால் குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைங்கவும் அவன் அமைச்சர்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நான் காட்டில் போய் தவம் இருந்துட்டு வரேன், முனிவர்கள்ட்ட வர வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நல்லாட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். காட்டில் தவம் இருக்கையில் விஸ்வாமித்திர முனிவரை வந்துடுறாரு. ஒரு நாள் தற்செயலாக வந்த உடனே யார், பானு நகரத்து அரசனில் பீமசேனன் சார்காசினியில் வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஞானக்கண்ணில் பார்க்குறாரு. சரி, குழந்தை இல்லை, வல்லாள கணபதியை மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அவர் சார்காசனி பீமசேனன் என்ன தவம் இருக்கிறீங்க, என்ன வர என்னத்துக்காகன்னு கேட்குறாரு. சுவாமி, எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வர வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ முன்னோர்கள் வணங்கிய வல்லாள கணபதியை, காட்டுக்குள்ளே இருக்க கணபதியை நீ வணங்கவே இல்லை, அந்த கோயில் சீரழிஞ்சு போய் கிடக்கு, அதனால் நீ உனக்கு குழந்தை இல்லை. நான் உனக்கு அந்த தக்கனுக்கு உபதேசித்த மந்திரமான ஏகாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறேன். நீ போய் அந்த மந்திரத்தை உபதேசித்து நீ அந்த கோயிலை சிறப்பு பண்ண, உனக்கு குழந்தை பிறக்கும். நாங்கள் அதே மாதிரி அவர் எல்லாம் பண்ணுறாரு. குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ருக்குமாங்குதன்னு பெயர் வைக்கிறாங்க. ருக்குமாங்குதன்னு செய்கிறா. ரொம்ப அறிவாகவும் தெளிவாகவும் அப்பாவை விட பக்தியாகவும் நல்லா இருக்கான். அவனை கொண்டு போய் கபில முனிவர்கிட்ட படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்கிறான், வித்தையெல்லாம் கற்றுட்டான். அவனை நல்லபடியாக வச்சுருக்குறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு